ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரே ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்குங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சோகங்க. கொஞ்சமாக நிஜமாக நேற்றுக்கெல்லாம் காலையில் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க, விஜய் வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி 6:30 ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. அவ்வளோ ஒரு கோர சம்பவங்க. குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, பெரியவங்க, கல்யாணமான பொண்ணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பலை நெருக்கி இறந்துட்டாங்க. என்னால் வீடியோ கூட போட முடியலைங்க. என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. ஏங்க தெரியாமல் கேட்குறேன், விஜய் நம்ம ஊருக்கு வருவார், அடுத்த தடவை வருவார். கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம். நீயும் நானும் மேலே ஏறிட்டு போய் ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து இப்போ இவ்வளோ சேதமாகி போச்சா? என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அழுகிறத பார்த்தோன்னா சத்தியமாக ஏன் நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு 38 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. எங்கள் ஊர் சுற்றி, கரூரை சுற்றி இருக்கிறவங்க மக்களெல்லாம் எல்லாம் ஆர்வத்தோடு வந்து பார்க்கலான்னு வந்திருக்கவங்கெல்லாம் கும்பலை நெருக்கி இது மாதிரி இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் ஊருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம். சொல்ல முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கூட 2 பேர், எங்கள் தெரு பக்கத்தில் இருந்து கூட 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கும்பல் எல்லாம் இனிமேல் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் அதில் அனுபவிச்சிருக்கிறேன். அத்திவரதர் கோவிலுக்கு போய் நான் சிக்கி என்னால் மூச்சை விட முடியல, மூச்சு திணறல் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஓரமாக கட்டி நான் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். அதனால தான் நேற்றுக்கு நான் போக முடியல, இல்லைன்னா நான் போயிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் இருந்தாலும் வந்து என்னால் கும்பலில் போய் போன தடவை அத்திவரதர் கோயிலே நான் பட்டு முடிஞ்சிட்டேன். அதனால் நான் போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த உண்மையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நியூஸ் சேனலில் பார்க்கும்போது எல்லாம் எடுக்கும்போது, ஆனால் எங்கள் வீட்டு வெளியே தான் போனார். நாமக்கல் மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வேலூர் ஆற்று பாலத்தை தாண்டி எங்கள் ஊர் பாலத்து மேலே தான் போனார். ஆனால் போயிட்டு நல்லா ஜனங்க அந்த நாமக்கல்லாம் ஒன்றும் நல்ல விதமாக தான் இருந்தது. கரூரில் தாங்க ரொம்ப இதாகி போச்சு, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கும்பலாக இருந்தானே போய் நீங்களும் போய் அதில் கலந்துக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. எங்கள் ஊரில் எங்கள் கரூர் மக்களுக்கார மாதிரி இனிமேல் யாருக்கும் ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் தள்ளி நில்லுங்க, கும்பல்லாம் கலந்துக்காதீங்க. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். பச்சை குழந்தைகளாம் அழுகிற கிடக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லாமே கரூரில், எங்கள் ஊர் கரூர் சுற்றி இருக்கிற மக்கள் தான் அதெல்லாமே, வேறு யாருமே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க தான், கரூரை சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறது வந்தவங்க தான். நான் பார்க்குறது அவங்களையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இது வேதனையான சம்பவத்தை உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன். பாருங்கள், இனிமேலும் ஒரு பிரச்சாரம் இது மாதிரி நான் ரொம்ப கும்பலாக இருந்ததுன்னா அதில் தயவு செஞ்சு விலகி நின்னுங்க. போய் கூட சேர்ந்து கும்பலில் போய் நீயா நானும் முட்டி மோதாதீங்க. அது நல்லதில்லை, உயிருக்கு தான் ஆகுது. அதனால் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஆட்டணம் போட்டிருந்தாங்க. அதில் அப்படி தான் இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ விஜய் என்னன்னு அது கூட பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ ரொம்ப 38 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும் எங்கள் ஊரில் கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி. எல்லா நியூஸ் சேனல்லையும் எங்கள் ஊரை பற்றி தான் போட்டுட்ருக்குறாங்க. ஒரு குழந்தை கிடக்குது, அப்படி என்ன சொல்கிறது, அந்த குழந்தைய பார்த்தா அப்படியே பச்சளை குழந்தை, சின்ன குழந்தை.
ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துருக்குது. பார்க்க பார்க்க ஒரு மனசே பதறதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்ன பண்ணுறது, எங்கள் ஊருக்கு இவ்வளோ ஒரு சோகம் வந்துருச்சுங்க. ஹாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் சரி கும்பலாக இருக்கிறவங்க இடத்துல போய் முட்டி மோதிக்கலாம் தெரியாதீங்க. இது அன்பான வேண்டுகோள் நான் சொல்கிறேன். ஏன்னா உசுறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இல்லைனாலும் அவங்கள நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கும்பலில் போய் முட்டி மோதி பார்க்காதீங்க. நமக்கு நமக்கு யார் பாப்பா சொல்லுங்கள். இன்றைக்கி காசு பணம் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காசு பணம் வந்து நாளைக்கு அம்மானு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை பார்க்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். காசுங்கிறது ஒரு பக்கம், மனசுங்கிறது தான் முக்கியம். மனசனோட உசுறு தாங்க விலை மதிப்பு இல்லை. காசுக்கெல்லாம் கூட விலை இருக்குது, ஆனால் உசுருக்கு வந்து விலை மதிப்பே இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் வந்து உசுருக்கு விலையே கிடையாதுங்க. அவ்வளோ வந்து முக்கியமான உசுறு நம்ம உசுறு. அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். கும்பலாக இருக்கும்போது சேராதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.